பாடல் தாளில் உள்ள 5வது பாடலை நம்ம பாடப்போம். பாடல் தாளில் உள்ள 5வது பாடல், என் ஜீவ நாட்களெல்லாம் உம்மை என்றும் சார்ந்திருப்பேன். பாடல் தாள் இல்லாதவங்க வாங்கிக்கோங்க. பாடல் தாளில் உள்ள 5வது பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை உயர்த்துவோம். என் ஜீவ நாட்களெல்லாம். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. நல்ல பாடி கர்த்தரை உயர்த்துவோம். என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீதானையா. என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். ஜெனிப்பித்தவர் நீதானையா, கைவிடவில்லை ஐயா. என்னை ஜெனிப்பித்தவர் நீதானையா, கைவிடவில்லை ஐயா. என்னை கைவிடவில்லை ஐயா, என்னை கைவிடவில்லை ஐயா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீதானையா. ஆதரித்தீ அரவணைத்தீ, உம் தோளில் என்னை சுமந்தீ. ஆதரித்தீ அரவணைத்தீ, உம் தோளில் என்னை சுமந்தீ. உம் தோளில் என்னை சுமந்தீ ஐயா, உம் தோளில் என்னை சுமந்தீ. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வில் நம்பிக்கையே நீதானையா. சோதனையோ வேதனையோ இயேசுவே உம்மை நம்புவேன். சோதனையோ வேதனையோ இயேசுவே உம்மை நம்புவேன். இயேசுவே உம்மை நம்புவேன். இயேசுவே உம்மை நம்புவேன்.
நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. ஆதரித்தி அரவணைத்தி உம் தோளில் என்னை சுமந்தி. ஆதரித்தி அரவணைத்தி உம் தோளில் என்னை சுமந்தி. தினமும் தோளில் என்னை சுமந்தி. தினமும் தோளில் என்னை சுமந்தி. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வில் நம்பிக்கையே நீர்தானையா. 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 சொல்கிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். உங்க ஆமேன்ல ஒரு உயிரே இல்லையே. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இப்ப நம்ம இவ்வளவு நாளா ஜீவனத்திற்கான மூலதனமே என்னன்னா கர்த்தருடைய கிருபை மட்டும்தான். ஏன்னா நமக்கு வேற எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஒரே நம்பிக்கை உண்டு. என் தகப்பனாயிருக்கிற அந்த கிறிஸ்து எனக்கு ஆதரவாயிருக்கிறபடியினால், எல்லா காலங்களிலும் என்னை அவர் நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறபடியினால், அவரை நம்பி இருக்கிற அவர் கிருபை என்ன சூழ்ந்திருக்கிறது. நான் நம்புவேன் உம்மை மட்டுமே என் வாழ்வில் நம்பிக்கை நீர்தானையா. சோதனையோ வேதனையோ இயேசுவே உம்மை நம்புவேன். கையை தூக்கி சொல்லுங்க. சோதனையோ வேதனையோ இயேசுவே உம்மை நம்புவேன். இயேசுவே உம்மை நம்புவேன். அவர் நம்முடைய நம்பிக்கையாயிருக்குமானால் எந்த காலத்தில் வெட்கப்படாமல் நடத்துவதற்கு, நம்மை ஜெயமுள்ள பாதையில கொண்டு போவதற்கு அவர் போதுமானவரே இருக்கிறார். நீங்க ஒரு மாதிரி பாக்குறீங்க, பயமா இருக்கு பாருங்க. அப்படி ஒரு மாதிரி பார்க்காதீங்க. அறிமுகம் வாங்கிக்குவாங்க புது ஆள்கள் வந்து சொல்லுங்க. அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொண்டா போதும், சகலமும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றப்படும். பிரித்தெடுத்தி பிறர்க்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட, பிரித்தெடுத்தி பிறர்க்கு முன்னா உமக்கென்று வாழ்ந்திட, ஆராதனை உமக்கே அனுதினமும்
வயதானவங்க நீங்க உட்கார்ந்துக்கோங்க. மற்ற எல்லாரும் எழுப்பி நில்லுங்க. வயதானவங்க பலவீனமானவங்க மட்டும் உட்கார்ந்துக்கோங்க. எல்லாரும் எழுப்பி நிற்போம். கர்த்தரை உயர்த்துவோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவருமாயிருக்கிற, என்றென்றும் எப்பொழுதும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராய் தம்முடைய பிள்ளைகளை நன்மைக்கு ஏதுவான பாதைகளில் நடத்துகிற அவருக்கு மாத்திரம் சதா காலங்களிலும் துதியும் கனமும் மகிமையும் ஆட்சிமையும் புகழும் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் உண்டாகும்படி எல்லாரும் கண்களை மூடி சில நிமிஷங்கள் கர்த்தரை துதிக்க பார்க்கலாம். உங்கள் நாவுகள் விரிவாய் திறக்கப்படட்டும். உங்கள் நாவுகள் கர்த்தருடைய நாமத்தை அறிக்கை செய்யட்டும். அவர் நல்லவர். இதுவரை என்னை அவர் நடத்தி வந்தார். இதுவரை நடத்தி வந்தார். எனக்கு எல்லாவற்றிலும் எனக்கு உதவியாய் இருந்தார். என் கால்கள் தள்ளாடாதபடி தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். என்னை பலப்படுத்தினார். தீமைக்கு விலக்கி என்னை ரட்சித்தார். எனக்கு ஆகாரம் தந்தார். என் ஜீவனுக்கு சேதம் வராதபடி காத்து கொண்டார். அவரை போல ஒரு நல்ல தெய்வம், அவரை போல நம்மளை நேசிக்க, ஆதரிக்க, அரவணைக்க, சுமக்க, ஏந்த, தப்புவிக்க வேற யாரு கிடையாது. அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் 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 உண்டு. கண்ணை மூடி பயபக்தியோட கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி பலிகள் இவ்விடத்திலிருந்து புறப்படட்டும். உங்கள் இருதயத்தில் இருந்து நன்றி பலிகள், கர்த்தரை உயர்த்துகிற துதி பலிகள், கர்த்தரை உயர்த்துகிற நன்றி பலிகள். உங்க சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. லாஹதோ லிபாரியாதனோ ஷகதியாடகதியதோ. நல்ல கர்த்தரை நீங்க துதியுங்க. உங்க இருதயத்தை திறந்து விடுதலையோடு கூட உங்க அப்பாவை, உங்க தகப்பனை, ஆமே, நீங்க எப்படி ஆராதிக்க விரும்புறீங்களோ அப்படி ஆராதிங்க. யாரும் உங்களை கட்டுப்படுத்த கூடாது. யாரும் உங்களை லீட் பண்ண கூடாது. உங்க ஆத்துமா கர்த்தரோட இணையணும். உங்க இருதயம் திறக்கப்படணும். ஆராதனை என்பது பரலோகத்திற்கும் உங்களுக்கும் சம்பந்தம் உண்டாக்குகிற ஒரு நேரம். ஆராதனை என்பது உங்களை உருவாக்கினவருக்கும் உங்களுக்கும் ஒரு சம்பந்தம் உண்டாகிற நேரம். எப்படி ஆராதிக்க விரும்புறீங்களோ அப்படி ஆராதிங்க. தடையே கிடையாது. ஒரே தேவை அவரை உயர்த்தணும். ஒரே தேவை அவரை உயர்த்தணும். ஒரே தேவை அவரை உயர்த்தணும். அவர் மட்டும் மகிமைப்படணும். எங்கள் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எங்கள் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா எங்கள் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு யோசனையில் பெரியவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை செயல்களிலே செயல்களிலே வல்லவரே ஆராதனை ஆராதனை ஓசன்னா ஓசன்னா உன்னத
ஓசன்னா ஓசன்னா தேடி என்னை மீட்டவரே ஆராதனை ஆராதனை தீனம் தோறும் என்னை தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை தீனம் தோறும் என்னை தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை வழி நடத்தும் விண்மீனே ஒளி வீசும் வீடி வெள்ளியே ஆராதனை ஆராதனை ஒளி வீசும் வீடி வெள்ளியே ஆராதனை கரங்களை உயர்த்தி முடிந்தவர்கள் ஓசன்னா உன்னத தேவனே ஓசன்னா 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 நீங்க சொல்லுங்க ஆண்டவரே உங்களை நாங்க உயர்த்துகிறோம் உங்க நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம் ஆண்டவரே பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக என்று வேதம் சொல்லுகிறது அந்த தேவ தூதர்கள் ஆராதிக்கிற அந்த வேளையில அந்த கேருபீன்களும் சேராபீன்களும் கர்த்தரை உயர்த்துகிற அந்த வேளையில இதோ இந்த பட்டணத்தின் வீதிகளில் நாங்கள் உம்முடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை உயர்த்துகிறோம். எல்லாம் சொல்லுங்க, உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீங்க மட்டும் மகிமைப்படணும், நீங்க மகிமைப்படணும், உங்க நாம மகிமைப்படணும். மேன்மை பாராட்ட எங்களிடத்துல ஒண்ணு இல்ல, எல்லாம் உங்க கிருபை ஆண்டவரே. உங்க நாம மட்டும் மகிமைப்படணும். வாலிப பிள்ளைங்க நல்ல கர்த்தரை ஆராதிங்க. வாலிப தங்கச்சி மாறலாம் நல்ல கரை உயர்த்தி உங்களுக்குள்ள இருக்கிற பலனோட கர்த்தரை துதியுங்க, அவரை உயர்த்துங்க. அவர் மட்டும் மகிமைப்படணும், அவர் மட்டும் மகிமைப்படணும். புத்தி உள்ள ஆராதனையா, ஒரு அர்ப்பணிப்புள்ள ஆராதனையா, நம்ம எல்லாரும் நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுத்து தாழ்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்க மட்டும் மகிமைப்படணும். எங்க வாழ்க்கையில நீங்க மகிமைப்படணும், எங்க குடும்பத்துல நீங்க மகிமைப்படணும், எங்க ஊழியத்தில் நீங்க மகிமைப்படணும், எங்க வேலையில, எங்க தொழிலில, எங்க சபைகளில, எல்லாவற்றிலும் கர்த்தர் மட்டும் மகிமைப்படணும். எங்கள் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எங்கள் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு என் பலனே என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே என் பலனே என் கோட்டையே ஆராதனை
எங்கள் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. இன்னும் ஒரு முறை சேர்ந்து எங்கள் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா. நம்ம இப்ப எல்லாம் சேர்ந்து சொல்ல போறோம். ஆண்டவரே, எங்க ஆவி, எங்க ஆத்துமா, எங்க சரீரத்தை உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம், எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரம் எல்லாத்தையும் நாங்கள் ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே, எங்கள் ஆவி, எங்கள் ஆத்துமா, எங்கள் சரீரத்தை நாங்கள் ஜீவ பலியா அர்ப்பணிக்கிறோம். எங்க ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நாங்கள் ஜீவ பலியா அர்ப்பணிக்கிறோம். எங்க வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறணும். எங்க வீட்டுக்குள்ள தேவ சித்தம் நிறைவேறணும். எங்க ஊழியத்துல ஆண்டவரே, எங்க குடும்பத்துல, எங்க தொழிலில், எங்க வியாபாரத்துல, எங்க கையின் பிரயாசங்களில எல்லாவற்றிலும் தேவ சித்தம் நிறைவேறணும். சொல்லுங்க, உங்க சித்தம் மட்டும் நிறைவேறணும் ஆண்டவரே. உங்க சித்தம் நிறைவேறணும். உங்க சித்தம் நிறைவேறணும். சொல்லுங்க, அந்த அர்ப்பணிப்புள்ள கர்த்தர் மகிமைப்படுவா. அர்ப்பணிப்புள்ள ஆராதனையில கர்த்தர் மகிமைப்படுவா. அர்ப்பணிப்புள்ள ஆராதனையில கர்த்தர் பிரியப்படுவா. எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில, எங்க எதிர்காலங்களில எல்லாத்துல தேவ சித்தம், எங்க பட்டணத்துல தேவ சித்தம், எங்க தேசத்துல தேவ சித்தம் நிறைவேறுவதாக. லாஹாதாரா ஷாபோரியா துரபா ஷந்தரபோரியா கதனபோரியா. நாங்களுமே உயர்த்துகிறோம். உடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மட்டும் உயர்ந்திருப்பீராக. கர்த்தர் நல்லவர். நம்ம அப்படியே நின்ற வண்ணமாய் சில நிமிடங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆமா, என்ன ஒரே ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். நம்முடைய இயேசு உயிர்ப்பிக்கிறார் ஊழியங்கள் அத்தாரிட்டி எங்களுக்கு வாலிபர்கள் தான். வாலிபர்களை மையப்படுத்தி இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய வாலிப தம்பி தங்கச்சிங்க வந்திருக்கீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களுடைய ரட்சிப்பிற்காக, அவர்கள் விடுதலைக்காக, தேவனுக்காக அவர்கள் எழும்பி பயன்படுகிறவராய் மாறும்படியாய் நீங்க எல்லாரும் உங்களுக்கு தெரிந்த வாலிப தம்பி தங்கச்சிக்காக ஜெபம் பண்ணுங்க. பின்னாடி இருக்கிற பெரியவர்கள், சகோதர சகோதரிகள், ஆமீன். உங்க சபையில் இருக்கிற வாலிப தம்பி தங்கச்சி, உங்க வீட்டுக்குள்ள, குடும்பத்துல, உறவினர் எங்கெல்லாம் வாலிபர்கள் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ரட்சிப்பிற்காக நம்ம கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போறோம். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்க போகிறோம். அநேக வாலிபர்கள் கர்த்தருக்காக ஆதாயப்படுத்தப்படணும். எல்லா வாலிபர்களும் தேவ ராஜ்யத்திற்காக பயன்படுகிறவர்களாய் மாறணும். ஒரு சபைக்குள்ள 10 வாலிபர்கள் இருப்பது 100 பேர் இருப்பதற்கு சமானம். ஒரு சபைக்குள்ள 10 வாலிபர்கள் இருந்தா 100 பேர் இருப்பதற்கு சமானம். ஆனா இன்னைக்கு வாலிபர்கள் அப்படி செயல்படாம சபைக்குள்ள மங்கி கிடக்குறாங்க. நம்ம இப்ப ஜெபம் பண்ண போறோம். வாலிபர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியா, வாலிபர்கள் மேல் பூட்டப்பட்ட நுகங்களை கர்த்தர் உடைத்து ஒரு விடுதலையை தரும்படியா, வாலிபர்கள் கர்த்தருக்கென்று பயன்படுகிறவளாய் மாறும்படியா நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எங்க பட்டணத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களை கர்த்தர் ரட்சிக்கணும். கேளுங்க, முன்னாடி வரிசையில் நிக்கிற தங்கச்சி மாதிரி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. மேடையில் இருக்கிற தங்கச்சி மாதிரி ஜெபம் பண்ணுங்க. பின்னாடி இருக்கிற வாலிப தம்பிமார், அண்ணமார் எல்லாரும் இணைஞ்சு எங்க பட்டணத்தில் இருக்கிற ஆண்டவரே வாலிபர்கள் ரட்சிக்கப்படணும். எங்க பட்டணத்தில் இருக்கிற வாலிபர்கள் மனம் திரும்பணும். எங்க பட்டணத்தில் இருக்கிற வாலிபர்கள் கர்த்தருக்கு சொந்தமாகணும். ஒரு 2-3 நிமிஷங்கள் பரலோகத்தை பலவந்தம் பண்ண போகிறோம். பரலோகத்தை பலவந்தம் பண்ண போகிறோம். ஒரு ஜெப ஆவி இவ்விடத்தில் ஊற்றப்படுகிறது. வைராக்கியத்தோட உன்
இருதயத்தை திறந்து சில நிமிஷங்கள் ஆவியானவர் உங்க வாயில என்ன வார்த்தைகளை போடுகிறாரோ அந்த வார்த்தைகளை சொல்லி எங்க பட்டணத்தின் வாலிபர்கள் ரட்சிக்கப்படணும். இந்த கோவில்பட்டி பட்டணத்தின் 4 திசைகளிலும் எல்லா தெருக்களிலும் வீதிகளிலும் இருக்கிற வாலிபர்கள் இயேசுவுக்கு சொந்தமாகணும். ஆண்டவரே, எல்லா வாலிபர்கள் இயேசுவுக்கு சொந்தமாகணும். ஆண்டவரே, சினிமாவிற்கு அடிமைப்பட்ட வாலிபர்கள், போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்பட்ட வாலிபர்கள், சாதி உணர்வு அடிமைப்பட்ட வாலிபர்கள், ஆண்டவரே மது பழக்கத்திற்கு அடிமைப்பட்ட வாலிபர்கள், ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்கு வாலிபர்கள் அடிமைப்பட்டு இருக்கிறார்களோ அந்த அடிமைத்தனத்தில் இருந்து வாலிபர்களை கர்த்தர் ரட்சிப்பீராக, மீட்டுக் கொள்ளுவீராக. இந்த சந்ததி ஒரு சந்ததி கர்த்தரை சேவிக்கும். அது தலைமுறை தலைமுறையா கர்த்தருடைய சந்ததி எனப்படும் வேதம் சொல்லுது. அப்படி ஒரு சந்ததி இந்த கோவில்பட்டிக்குள்ள எழும்பட்டும். ஒரு வாலிப தலைமுறை, ஒரு வாலிப சேனை இந்த பட்டணத்தில் எழும்புவதாக. ராகாதா லிபாடா சோமனுங்க, உங்கள் ஆவியானவர் பாரப்படுத்தினார். சில நிமிஷங்கள் ஆவியானவரோட இணைஞ்சி ராபா ரகதனா ஒரு வாலிப தலைமுறை கத்தரிக்கா எங்க பட்டணத்தில் எழும்பட்டும். ஒரு வாலிப சந்ததி ஒரு எங்க பட்டணத்தில் கத்தரிக்காக எழும்பட்டும். ஒரு வாலிப தலைமுறை கத்தரிக்காக பயன்படுகிற சிம்சோன்கள், கத்தரிக்காக பயன்படுகிற கிரியோன்கள், கத்தரிக்காக எழும்புகிற யோவான் ஸ்நானகன்கள் ரபா ரீகாதாரா ஜோமனுங்க ஜோமனுங்க, உங்க வாயிலிருந்து புறப்படுகிற இந்த சத்தத்துக்கா பரலோக காத்திருக்கிறது. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற இந்த கட்டளைகளுக்கா தேவ தூதர்கள் காத்திருக்கிறாங்க. ரபதனா ரீபாலா ஷபதனா ரீகடதா. இந்த பகல் வேளையிலே இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லா வாலிபர்களையும் கர்த்தர் தொடுவீராக, தொடுவீராக. ரட்சிப்புண்டாவதாக, ரட்சிப்புண்டாவதாக, ரட்சிப்புண்டாவதாக. கர்த்தர் வாலிபர்களை தம்முடைய ராஜ்யத்திற்கென்று மீட்டுக் கொள்ளுவீராக. ராகாதோ லிபாராதரா ரிஷபாராகதா ரிகாதோ லிமானா துடியாதனா லிபாரா ஹத்தனா லகதோரி ஆதரா. ஆண்டவரே, அடிமைப்பட்டிருக்கிற ஆத்துமாக்கள், அடிமைப்பட்டிருக்கிற வாலிபர்கள், அடிமைப்பட்டிருக்கிற வாலிபர்கள் ஜோமனுங்க, தங்கச்சி ஜோமனுங்க, விடாதீங்க. இன்னும் ஒரு சில நிமிஷம் பலவந்தம் பண்ணுங்க, பலவந்தம் பண்ணுங்க. உங்க ஜெபம் கிரிகையா மாறும். உங்க ஜெபம் நீங்க யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அவங்க ரட்சிப்ப உங்க கண்கள் பார்க்கும். நீங்க யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அவங்க ஆத்துமா கர்த்தரை தேடுகிற உங்க கண்கள் பார்க்கும். நீங்க யாருக்கெல்லாம் ஜெபம் பண்றீங்களோ அவங்க சபைக்குள்ள உட்கார்ந்து கர்த்தரை ஆராதிக்கிறத நீங்க பாப்பீங்க. உன் ஜெபம் தான் இந்த தேசத்துக்கு மறுரூபம். உன் ஜெபம் தான் இந்த தேசத்தின் மாற்றம். ரா ரிகாதா லடபா ரிகானா ரந்துனா ரிகதடபலா ரிகடாதலா ரெகபனதியாதனா. ஒரு தலைமுறை கர்த்தருக்காக எழும்பட்டும். ஒரு தலைமுறை, ஒரு தலைமுறை கர்த்தருக்காக எழும்பட்டும். ஒரு வாலிப சேனை கர்த்தருக்காக எழும்பட்டும். எங்க பட்டணத்துல, எங்க பட்டணத்துல வைராக்கியம் உள்ள ஒரு வாலிப சேனை, எங்க பட்டணத்துல வைராக்கியம் உள்ள ராகாதா ராபா ராகாதாலா. விடாத ஆவியில, ஆவியில, ஆவியில கொஞ்ச நேரம் விண்ணப்பம் பண்ணுங்க. மாமிசத்தில் அல்ல, ஆவியில. ரபாதாரா லிபானா ரகதானா ரகதானா. ஒரு சந்ததி வைராக்கியம் உள்ள, சொல்லுங்க வைராக்கியம் உள்ள ஒரு வாலிப தலைமுறை, வைராக்கியம் உள்ள ஒரு வாலிப சேனை, வைராக்கியம் உள்ள, வைராக்கியம் உள்ள. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல கர்த்தருக்காய், சத்தியத்திற்காய், வசனத்திற்காய், வேதத்திற்காய், ஆவியானவருக்காய், அபிஷேகத்திற்காய், ரட்சிப்பிற்காய் வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு சந்ததி எங்க பட்டணத்தில் எழும்பட்டும். எங்க ஆசை அதுதான், நம்ம ஆசை அதுதான். சத்தியத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு வாலிப தலைமுறை, சத்தியத்திற்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு வாலிப தலைமுறை. ரபா தூடா பானோ ரிகடதா லபா. ஆண்டவரே, எல்லா சபைக்குள்ள இருக்கிற வாலிபர்களுக்குள்ள வைராக்கியத்தின் ஆவியை தருவீராக. ஜோமனுங்க, எல்லா சபைக்குள்ள இருக்கிற வாலிபர்களுக்குள்ள ஒரு வைராக்கியத்தை தாங்கப்பா. எங்க பட்டணத்துல எத்தனை சபைகள் இருக்கிறதோ அத்தனை சபைகளுக்காக நாங்க இப்ப விண்ணப்பம் பண்ணுகிறோம். எல்லா சபைக்குள்ள இருக்கிற வாலிபர்களை கர்த்தர் வைராக்கியத்தின் ஆவியினால நிரப்புவீராக.
Shabarakato, Lashaporiata, Litakato, Lamana Shavoro, Likata, Ribadahadanami Antana, Lintudabanagado, Linariatara, Shabariatana, Yelumbo, Yelumbo, எழுப்புதல பேசுகிற நம்ம வாய் எழுப்புதல பார்க்கும்போது கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு வாலிப சந்ததியை நம்ம கண்கள் பார்க்கும். Shabaratara, Likaparatara, Shabaratudaba, Ribada Hatruna, Lana, Rigabana Hado, Ritada Boriatana, Likade, Lina, Shagadi Boriatana, Evanudi Avianavere, Engel Chabate Talamelu, Tamadi Krubaya, Engel Viti Vilakamal America, Evanuku, Stotramundavada, in a Jabanga, Paraloga Turku, Pridia Irpada, Shababarakataraba, Rikatara Shadara Boriantana, Lashoriatana Boriatana. Amen. இப்போ நம்ம என்ன ஜெபம் பண்ண போறோம்னா எல்லா சபைகளுக்குள்ளேயும் ஆமென் எல்லா சபைகளுக்குள்ளேயும் ஒரு 15 வாலிபர்கள் ஒரு 20 வாலிபர்கள் இருப்பாங்க. ஆனா சபைக்கு உபயோகமா ஒரு 4 பேரோ 5 பேரோ தான் இருப்பாங்க. வேற எந்த விஷயத்திலையும் அவங்க வில்லிங்கா இருக்க மாட்டாங்க. இதை எல்லா இடத்துலயும் நம்ம பார்க்கிறோம். யாரையும் குற்றப்படுத்தணும்னோ இல்ல யாரையும் குறித்து பேசணும்னோ இல்லை. நீங்க அப்படி யாரும் எடுத்துக்க வேண்டாம். நாங்க நிறைய இடங்களுக்கு ஊழியங்களுக்கு போகும்போதும் பார்க்கிறோம், நிறைய இடத்துல பார்க்கிறோம். ஒரு சபையில ஒரு 10 வாலிபர்கள் இருந்தா 20 வாலிபர்கள் இருந்தா அந்த சபைக்கு உபயோகமா ஒரு 2 பேரோ 3 பேரோ தான் இருப்பாங்க. இப்ப நம்ம என்ன ஜெபம் பண்ண போறோம்? கர்த்தர் சபைக்குள்ள வைத்திருக்கிற வாலிபர்கள் எல்லாரையும் பிரயோஜனம் உள்ளவங்களா வச்சிருக்கணும். ஆமென் ஆமென். நாங்க என்ன ஆசைப்படுறோம் தெரியுமா? எங்க ஜெபம் என்ன தெரியுமா? ஒரு சபையில எத்தனை வாலிபர்கள் இருக்காங்களோ அத்தனை வாலிபர்களும் அந்த சபையின் ஊழியக்காரனுக்கு தோள் கொடுக்கிறவர்களா இருக்கணும். அந்த சபை ஏன்னா எல்லா சபைகளையுமே கர்த்தர் ஒரு முகாந்திரத்துக்காகத்தான் வச்சிருக்கிறாரு. நமக்குள்ள சபை பாகுபாடு வேண்டாம், நமக்குள்ள பிரிவினைகள் வேண்டாம். கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை கொடுத்திருக்காரு. முடிவு தேவராஜ்யம் கட்டப்படுவது, அது மட்டும்தான். எத்தனை சபைகளாலும் இருந்துட்டு போட்டோம், இனியும் 10 சபைகள் கூட பட்டணத்துக்குள்ள வரட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. வேலை வேற வேற, வேலை வேற வேற. ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஒவ்வொரு வேலைக்காக நியமிக்கிறார். அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை அவரவர்கள் செஞ்சா போதும். இனி நமக்குள்ள பாகுபாடு பிரிவினை இருக்கக்கூடாது. ஆனா ஒரே ஆசை, எல்லா சபையில் இருக்கிற வாலிபர்கள் எழும்பி அந்தந்த சபையின் ஊழியக்காரனுக்கு தோள் கொடுக்கணும். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். உணர்வற்ற வாலிபர்கள், மங்கி கிடக்கிற வாலிபர்கள், பிரயோஜனமற்ற வாலிபர்களை கர்த்தர் எழுப்பணும். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஒருவேளை இது ஒரு சுயநலமான ஜெபமா கூட இருந்தாலும் பரவாயில்ல, உங்க சபைக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க சபைக்காக, உங்க சபைக்குள்ள இருக்கிற வாலிபர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் சபைக்குள்ள இருக்கிற வாலிபர்கள் எங்க சபைக்கு பிரயோஜனமா இருக்கணும், எங்க ஊழியக்காரனுக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஜெபம் பண்ணுங்க தம்பி தங்கச்சி, பின்னாடி இருக்கிற அம்மா அக்கா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எங்க சபையில் இருக்கிற வாலிபர்கள் எங்க சபைக்கு பிரயோஜனமா இருக்கணும். எங்க சபையில் இருக்கிற வாலிபர்கள் அந்தந்த சபையின் பரிசுத்தவான்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். கர்த்தர் ஒரு சபைக்குள்ள ஒரு 10 வாலிபர்களை வச்சிருப்பாரானா 10 அக்கினி மதிலா இருக்கணும். ஒரு சபைக்குள்ள 20 வாலிபர்கள் இருந்தா 20 அக்கினி மதிலா இருக்கணும். ஒரு சபையில 30 வாலிபர்கள் இருந்தா 30 அக்கினி பிளம்பா இருக்கணும். மழுங்கி போன வாலிபர்கள், மங்கி கிடக்கிற வாலிபர்கள், உபயோகமற்ற வாலிபர்களை சபைக்குள்ள உயிர்ப்பீங்க ஆண்டவரே, உயிர்ப்பீங்க ஆண்டவரே, உயிர்ப்பீங்க ஆண்டவரே. எந்த வாலிபர்களும் சபையில பிரயோஜனமற்றவர்களா இருக்கக்கூடாது. எந்த வாலிபர்களும் சபையில பிரயோஜனமற்றவர்களா இருக்கக்கூடாது. எந்த வாலிபர்களும் சபையில பிரயோஜனமற்றவர்களா இருக்கக்கூடாது. Shaparakato, Libarakato, Shantura Badagadana, Ikatara Boriatana, Limana Hatariatara, Shagadagadiatana, Limana Hantuna, Lagadoriatadabala. ஜோமனுங்க, இது நீங்க பண்ண வேண்டிய ஜெபம். நான் ஜோமனி பின்னாடி வரக்கூடாது. எல்லாம் சேர்ந்து ஜோமனுங்க. உங்க சபைக்காக ஆண்டவர், எங்க சபையில் இருக்கிற வாலிபர்கள், எங்க சபையில் இருக்கிற வாலிபர்கள் எங்க சபைக்கு தூண்களா இருக்கணும். எங்க சபையில் இருக்கிற வாலிபர்கள் எங்க சபைக்கு மதில்களா இருக்கணும். எங்க சபையில் இருக்கிற வாலிபர்கள் எங்க சபைக்கு பிரயோஜனமா இருக்கணும். எங்க சபையில சொல்லுங்க தங்கச்சி, சொல்லுங்க தங்கச்சி. பின்னாடி இருக்கிற சகோதரர்கள் கொஞ்சம் ஊக்கமா ஜெபம். எங்க சபைக்குள் இருக்கிற வாலிபர்கள் எங்க சபைக்கு பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கணும். தாளந்துகளை புதைச்சி வச்சுட்டு மூடி போட்டு போகிற அப்பிரயோஜனமானவர்களாய் அல்ல, பிரயோஜனமற்றவர்களாய் அல்ல, தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபைகளை சபைக்காக பயன்படுத்தி சபையின் வளர்ச்சிக்கு பக்கபலமாய் இருக்கிற பிரயோஜனமுள்ள வாலிபர்களா. ரபாஹது லிபாரா ஷிகதா ரத்துடார
ரகதனோ ரிபன ஹந்துனோ ரிக்கடாதலரி ஆத்தனோ. நீங்க எப்படி செய்யுங்க ஆண்டவர். ஹalleluya ஹalleluya ஹalleluya. கர்த்தாவே, நீங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. Thank you Holy Spirit. ஷாகதோரி கபா ஷாதா உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே. உம் வார்த்தையை கேட்டிட காத்து நிற்பேனே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பரிசாருமே. எந்தன் ஜெபவே உமை தேடி வந்தே தேவா பரிசாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபம் வரம் தாருமே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தலையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு பாதம் வந்தே. இந்த ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா பதித்தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தே. ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா ஆஹா அல்லேலூயா அடுத்த பகுதிக்கு போகலாம். நிறைவான ஒரு ஜெப குறிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். நம்முடைய கோவில்பட்டி பட்டணத்தில் இருக்கிற எல்லா திருச்சபைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆமென். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல எல்லா சபைகளையும் கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அல்ல எப்பவுமே
நான் அப்படிதான் நினைப்பேன். நம்ம அந்த சபை இந்த சபை, அந்த ஊழி இந்த ஊழியம், அப்படி எந்த ஒரு பிரிவினையான எண்ணங்களும் நமக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் ஒரு முகாந்தரத்தோட செய்கிறார். ஆமே, ஆமா. அதனால அந்தந்த சபைகளுக்கு ஒவ்வொரு வேலை. இப்போ இந்த கல்யாண மண்டபத்தில் நம்ம நிற்கிறோம். இங்க ஒரு கல்யாணம் முடிப்பதற்கு நிறைய பேருடைய பிரயாசங்கள் தேவைப்படுகிறது. பத்திரிக்கை அடிக்கிறதுல இருந்து பந்தி முடிச்சு வெளியில போற வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. அப்போ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யும் போது நடைபெற வேண்டிய அந்த காரியங்கள் நேர்த்தியா நடைபெறும். அது போலதான் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒவ்வொரு அழைப்பையும், அந்த அழைப்புக்கேற்ற கிருபைகளையும், வரங்களையும், தாளந்துகளையும், அதற்கேற்ற தரிசனத்தையும், அதற்கேற்ற ஊழியங்களையும் கொடுக்கிறார். அப்போ ஊழியங்கள் நிறைய இருந்தாலும் முகாந்தரம் தேவராஜ்யம் கட்டப்படுவதுதான். ஆமென், ஹல்லேலூயா. அதனால இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, ஆண்டவரே எங்க பட்டணத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் இந்த புதிய வருஷத்துல கர்த்தர் அக்கினியா மாற்றணும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லா சபைகளுக்குள்ளே நல்ல சத்தியங்கள், தேவ பிரசன்னம், விடுதலை, அற்புதங்கள், அடையாளங்கள், ஆமென். கர்த்தர் வைத்திருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்குள்ள வரங்கள், வல்லமைகள், கர்த்தர் எல்லா சபைகளும் என்ன நோக்கத்திற்காக இந்த பட்டணத்துல வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கம் இந்த வருஷத்துல இன்னும் நிறைவேறணும். ஆமென். கடந்து வந்த வருஷங்களை விட இந்த வருஷத்துல கர்த்தர் சபைக்குள்ள பெரிய பெரிய காரியங்களை செய்யணும். ஆமென். ஜெபம் இல்லாம முன்னாடி இருக்கிற வாலிப பிள்ளைங்க எல்லாரும் கைப்பிடிச்சு கோர்த்து ஒரு மனதுக்கு அடையாளம் எல்லாரும் சேர்ந்து எங்க பட்டணத்தில் இருக்கிற சபைகளை அக்கினி பிளம்புகளை போல மாற்றுங்க. கேளுங்க, எங்க பட்டணத்தில் ஆண்டவரே இந்த கோவில்பட்டிக்குள்ள, ஆண்டவரே இந்த கோவில்பட்டி சுற்றி உள்ள இடங்களில் எந்தெந்த சபைகள் இருக்கிறதோ எல்லா சபைகளுக்குள்ளேயும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படணும். கர்த்தர் என்ன முகாந்தரத்திற்காக சபைகளை வச்சிருக்கிறாரோ அந்த முகாந்தரம் நிறைவேறணும். கர்த்தர் என்ன முகாந்தரத்திற்காக சபைகளை வச்சு ஜோமனுங்க, உங்க சபைக்காக ஜோமனுங்க, தப்பு இல்லை, ஜோமனுங்க. எல்லா சபைகளையும் கர்த்தர் தம்முடைய கரத்தில் எடுத்து பயன்படுத்தணும். எல்லா சபைகளையும் Shabaraka Toriatana Libara Hatara Shiadara. ஆண்டவரே, எங்க கோவில்பட்டி பட்டணத்தில் இருக்கிற எல்லா சபைகளையும் கர்த்தர் தம்முடைய கரத்தில் இந்த வருஷத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. எல்லா சபைகளை குறித்த முகாந்தரம் நிறைவேறுவதாக, எல்லா சபைகளை குறித்த தேவ சித்தம் நிறைவேறுவதாக, எல்லா சபைகளை குறித்த தேவ திட்டம் நிறைவேறுவதாக. என்ன நோக்கத்திற்காக இந்த சபைகளை இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறீரோ, என்ன நோக்கத்திற்காக இந்த சபைகளை இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கம் நிறைவேறணும். சொல்லுங்க, என்ன நோக்கத்திற்காக எங்க பட்டணத்தில் இத்தனை சபைகளை வச்சிருக்கீங்களோ அந்த நோக்கம் நிறைவேறணும். என்ன நோக்கத்திற்காக சோமனுங்க, ஒரு 2 நிமிஷம் இந்த வருஷத்துல கர்த்தர் நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற எல்லா சபைகளையும் வல்லமையாய் பயன்படுத்தணும். சபைக்குள்ள விடுதலை உண்டாகணும், சபைகளுக்குள் அற்புதங்கள் நடக்கணும், சபைக்குள்ள அடையாளங்கள் நடக்கணும், சபைக்குள்ள சத்தியங்கள் வெளிப்படணும், சபையில வேதத்தின் மறைப்பொருட்கள் வெளிப்படணும். ரகாதாரா ரீபாடா ரெகதனா சபைகள் அக்கினியாய் மாறணும். நம்ம பட்டணத்துல எத்தனை சபைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரோ அத்தனை சபைகளுக்குள்ளேயும் இந்த வருஷத்துல கர்த்தருடைய அக்கினி ஜுவாலைகள் ரபாரா சபைகள் எரிமலையா மாறணும். சொல்லுங்க, சபைகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இந்த வருஷத்துல பலமா ரதோ ரிகதா ரகதனரியாடா ரகதடபா ஷதே ஹே ரபாராகதோ லபனா. ஆண்டவரே, எல்லா சபையில் இருக்கிற ஊழியக்காரர்களை கர்த்தர் பயன்படுத்தணும். எல்லா சபையில் இருக்கிற எல்லா சபைகளிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களை கர்த்தர் பயன்படுத்தணும். இந்த பட்டணத்தில் எல்லா சபைகளையும் கொண்டு இந்த பட்டணத்துக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்வீராக. ராகாதா ராபா லீபாரா ஷகதரயாதடா ரகதனரியாதடா ரிகதாரதா. இன்னும் ஒரு நிமிஷம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே சபைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் மேற்கொள்ளுகிறோம். சொல்லுங்க, சபைகளுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா
எல்லா அந்தகாரத்தில் வல்லவன் சபைகளுக்கு விரோதமா, ஊழியங்களுக்கு விரோதமா எங்க பட்டணத்துல போராடுகிற எல்லா மனுஷீக ஆவிகள், எல்லா பலவானின் வல்லவன் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்துல ராகாதாரா ரீகாதாடா எல்லா செயலிழந்து போவதா. ஷாபாரகாதரா. ஆண்டவரே, சபைகள் உயிர் மீட்சி அடையட்டும். ஆண்டவரே, எங்க சபைகளை இன்னும் ஆழங்களுக்குள்ள கொண்டு போர். எங்க பட்டணத்தின் சபைகளை இன்னும் ஆழங்களுக்குள்ள கொண்டு போர். இந்த கோவில்பட்டியில் இருக்கிற எல்லா திருச்சபைகளையும் இன்னும் ஆழங்களுக்குள்ள கொண்டு போவீராக. தேவ சித்தம் நிறைவேறுவதாக. கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டபடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு துதி, ஆராதனைகள், ஜபங்கள் எல்லாவற்றையும் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.